என்னுடைய சட்டமன்றத்தினுடைய முழு உரையை ஒரு காலத்திலும் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கு தந்ததில்லை. இதையெல்லாம் தொகுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பா நான் நீதிமன்றத்துக்கு போய் நான் முறையிட இருக்கிறேன். அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு நீர் கிடைக்கவில்லை. பேரவைத் தலைவரே, அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு ஆதங்கம் இருக்கு திரு வேல்முருகன். இந்த சட்டப்பேரவையோட கடைசி கூட்டத்தோட கடைசி நாளில் நீங்க பேசுறீங்க. அந்த கடைசி உரை பார்க்கும்போது திமுக அரசை மிகவும் பாராட்டி ஆகாவோகம். உங்களுக்கு போடுறதுல என்ன பிரச்சனை, என்ன சங்கடம்? தடுத்தது யாரு? இந்த திமுக வட தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைத்து இந்த ஆட்சி அறிஞர்கள் உட்கார வைத்தது என்னுடைய ரத்த உறவுகள். ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலா கூட இருக்கட்டும், ஒருவேளை திரு வேல்முருகனுக்கு திமுக கூட்டணியிலிருந்து நீங்க கேட்ட மாதிரி ஒரு 3 இடங்கள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இத்தனை விஷயங்கள் இப்ப திரும்ப பேசியிருப்பீங்க. அதுல அமைச்சர் பெருமக்கள் எப்படி அதனுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாக அதுல பல தவறுகள் நடந்திருக்கு. அதை ஆத்தன்டிக் ஆதாரப்பூர்வமாக அது என் கையில் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கு கச்சேரி என்று நான் சொன்னேன். திமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற துரைமுருகன் நேற்று என்ன வெளியேற்றப்பட்டதை குறித்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நையாண்டி செய்கிறாரே, நக்கல் செய்கிறாரே. அவர் போகும்போது அப்படி சொல்லாம நல்ல ஆட்சி நான் போயிட்டு வரேன் சொல்லுவாங்க. இல்ல, இது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தது திமுகவா? விவசாயிகளுக்காக போராடுற தலைவர்களை எப்படி நீங்க குண்டா சட்டத்தில் போடுறதுக்கு உங்களுக்கு மனம் வருது? உங்களுடைய பெண் நிறுவனமாக இருக்கணும், திமுகவுடைய ஐடி விங்காக இருக்கலாம், இந்த பண்பாடற்ற நாகரிகமற்ற செயலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடுத்த 5 ஆண்டு காலம் என்ன செய்ய போறீங்க? இப்ப தேர்தலில் நிக்க போறதில்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பு மிக கோபம் கொப்பளிக்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருந்தீங்க. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு ஒரு கூட்டணியோட டிராவல் பண்ணிட்டு வரீங்க. திடீர்னு அங்கிருந்து விலகுவதா அறிவிக்கிறீங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் உங்க பிரஸ் மீட்லயே சொல்லியிருந்தீங்க. என்ன காரணம் என்பதை தான் ஏற்கனவே நேர்காணல சொல்லியிருக்கீங்க, ஊடகங்கள் சொல்லியிருக்கிறேன். எனக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பதவி வாங்கி சட்டப்பேரவை உள்ளே செல்வது அந்த மக்களுக்கான குரலற்ற மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதற்கு தான். அப்படி 5 ஆண்டு காலமாக நான் தொடர்ந்து ஒலித்த அந்த குரலுக்கான ஒரு நியாயமான தீர்வு, ஒரு நியாயமான நீதி கிடைக்க பெற்றிருக்கிறதா என்கிற போது அது கிடைக்கப்பெறவில்லை. ஆதலால் இந்த தேர்தல் இடப்பகிர்வு இடத்தை காட்டிலும் இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் நாம் இந்த அரசோடு இணைந்து இருக்கலாம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகின்ற போது அந்த கோரிக்கைகளுக்கு உரிய முக்கியத்துவத்தை அதிக முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் சில கோரிக்கைகளை பட்டியலிட்டு கடந்த 5 ஆண்டுகளாக வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் திரும்ப திரும்ப முதலமைச்சர் கரங்களிலும் கவன ஈர்ப்பாக, ஒத்திவைப்பாக, சிறப்பு கவன ஈர்ப்பாக, நேரமில்லா நேரத்தில் கை தூக்கி இப்படி பல கட்டங்களில் போராடி இருக்கிறேன். அதை நீங்கள் அறிவீர்கள். அப்படி போராடுகின்ற போது தான் அங்கே இருக்கிற மூத்த அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்களுக்கும் எனக்கும் நேருக்கு நேராக கடுமையான வாதம். அதெல்லாம் நேரடி ஒளிபரப்பு இல்லை, அதில் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் மாடத்தில் அமர்ந்து நம்முடைய சட்டப்பேரவை நடவடிக்கைகளை கவனிக்கின்ற பத்திரிகையாளர் பேர் அத்தனை பேருக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளும் போர்க்களம் தான், சண்டை தான். அதை விட பேரவைத் தலைவருடைய எனக்கு அவருக்குமான வாக்குவாதங்கள் கடுமையாக இருக்கும். அப்போ இது எல்லாம் எதற்காக அந்த கடுமையாக நான் வாதிட்டனோ போரிட்டனோ அதில் 90% மேல் நிறைவேற்றப்படவில்லை. ஆக ஒரு முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறோம், கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆகி இப்படி நம்ம ஃபைட் பண்ணி கேட்குறோம், அதை இவங்க செய்ய மாட்டேன்றாங்க. அப்போ நம்ம இடத்தை கூட எனக்கு தர வேண்டாம், இந்த தமிழ் சமூகத்திற்கான மிக முக்கியமான இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தந்தால் போதும் என்று நான் சொன்ன போதும் கூட அதற்குரிய மரியாதை இல்லை. இத்தனை வாக்குவாதம், இவ்வளவு அவங்க 2 பேத்துக்குள்ள நீங்க மூத்த அமைச்சர்களா இருக்கட்டும், பேரவைத் தலைவராக இருக்கட்டும், இவங்களோட வாக்குவாதம் பண்றீங்க, தொடர்ச்சியாக இதை பத்தி அவங்களோட கவனத்துக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இது முதலமைச்சரோட கவனத்துக்கு போயிருக்கா? அப்புறம் என்ன, சட்டமன்றத்தில் தானே முதலமைச்சர் தானே உட்காந்துட்டு இடத்துல பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் ஒரு கவன ஈர்ப்பு கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னா கண்டிப்பாக அவருடைய கவனத்துக்கு போகும்ல. அவங்க கூட இருக்கிற துறை அதிகாரிகள், செயலாளர்கள் கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்தாங்களா இல்லையான்றது அது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் நான் சட்ட மரபு பிரகாரம், விதியின் பிரகாரம் நான் இந்த கவன ஈர்ப்புகளை கொடுக்குறேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்க, மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஒவ்வொரு இஷ்யூஸும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி 10.5% இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் கேட்ட அந்த ஒரு தகவல், அதை குறித்து நான் பேசினேன்.
நான் பேசிய பிறகுதான் அவர் அதற்கான ஒரு ஆணையத்தை அமைத்தாங்க. இன்னைக்கு அந்த ஆணையத்துக்கு தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்குது. ஆனால் அந்த ஆணையம் இயங்கவே இல்லை. அப்ப செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிவிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதியரசனுடைய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஆணையம் அல்லது வன்னியர்களுக்கான 10.5% கொடுப்பதற்கு அவர்கள் எந்தெந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை ஆய்வுகளை தயார் செய்கின்ற இந்த நீதிபதிகள் கொண்ட இந்த குழுக்கள் எல்லாம் ஏன் இயங்கவில்லை? அப்ப இதை தடுத்தது யார் அப்படின்ற கேள்வி எனக்குள் எழுந்து அதை நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கு எந்த பதில் இல்லை. அமைதியாக முதலமைச்சர் உட்காந்துருப்பார், இல்லைன்னா நான் பேசும்போது அப்படியே இருந்து ஏற்று மாதிரி அறைக்கு போயிடுவாங்க. அப்ப இதில் வந்து ஒன்றிய அரசு செய்யக்கூடிய விஷயங்கள்ல சரி இது ஒன்றிய அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டதுனால என்ன செய்ய முடியல அப்படின்னு சொன்னாக்கா கூட நான் ஏத்துக்கலாம். ஆனா மாநில அரசினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. நீங்க இப்ப ஏற்கனவே உங்களுடைய செய்தியாளர் சந்திப்புல சொன்னீங்க, சங் பரிவார அமைப்புகள் சமூக நீதிக்கு எதிரான நீங்க ஒண்ணு இல்ல அதிகாரிகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நான் இப்ப குறிப்பிட்டு சொல்றேன். ஏன்னா வடநாட்டை சேர்ந்த இல்ல வேற மாநிலத்தை சேர்ந்த கேடர் அதிகாரிகள் கூட தமிழ்நாட்டு கேடர் இருந்திருப்பாங்க, அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க கூட நேர்மையான அதிகாரிகள் இருக்கலாம். அதனால் நான் ஒரு மாநிலத்தை சேர்ந்த எந்த அதிகாரியும் நான் பொத்தாம்பதுவாக குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எனக்கு தெரியும், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுடைய உயர் பதவிகளில், நான் சொல்கிறது ஐஏஎஸ்லேருந்து ஐபிஎஸ்லேருந்து எல்லா உயர் பதவிகளிலும் தமிழர் அல்லாத பிரிதொரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவர்கள் எத்தனை சதவீதம் பேர் கோலோச்சினாங்க. நான் சொல்கிற சிஎம்டிஏ போன்ற முக்கியத்துறை, உள்துறை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, ஏடிஜிபி எல்என்டோ, 4 ஜோனுடைய ஐஜி, சென்னையினுடைய கமிஷனர்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். அது தமிழர் அல்லாதவர்கள் இந்த வேற ஸ்டேட் கேடரை அவங்க கொடுக்க வேண்டியதான், முக்கிய பதவிகள்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பிரிவு ஒரு கேடரில் அந்த மாநில அரசுகள் அவங்களை எங்கே வச்சிருக்கிறாங்க, நம்முடைய அரசுகள், அது அதிமுக அரசாக இருக்கலாம் திமுக அரசாக இருக்கலாம், இவர்களை எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்திங்கனாலே உங்களுக்கு அதனுடைய தாற்பயம் தெரியும். இப்போ டிஎன்பிசியில் ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் வடமாநிலத்துக்காரர் இருக்கும்போது தான் தமிழ்நாட்டை சாராத இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 அத்தனை தேர்வுகளையும் எழுதி அவர்கள் இந்த நாட்டுடைய கோட்டாட்சியராக, இந்த நாட்டுடைய டிஎஸ்பியாக, இந்த நாட்டுடைய மேஜிஸ்ட்ரேட்டாக, இந்த நாட்டுடைய கமர்ஷியல் டேக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனராக, மாவட்ட வருவாய் அலுவலராக, மாவட்ட பத்திரப்பதிவினுடைய அலுவலராக வர முடியும் என்று கதவுகளை திறந்து விட்டாங்க. அப்போ இந்த நாட்டை ஆண்டவர்கள் இங்கே இருக்கிற திமுக அண்ணா திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதை தட்டி கேட்டு அதற்காக 1 லட்சம் மக்களை திரட்டி போராடி டிஎன்பிசி ஆஃபீஸை முற்றுகையிட்டு அதை மாற்றமைப்பதற்கு போராடின இயக்கமும் போராடின கட்சியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அப்போ நான் இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய எந்த வணிகம் எப்படி நடக்கணும், தங்க வணிகம் எப்படி நடக்கணும், வெள்ளி வணிகம் எப்படி நடக்கணும், மஞ்சள் வணிகம் எப்படி நடக்கணும், இரும்பு வணிகம் எப்படி நடக்கணும், எலக்ட்ரானிக் கூட்ஸ் வணிகம் எப்படி நடக்கணும், இங்கே இருக்கிற தொலைக்காட்சி மீடியாக்களை யாரை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்த கருத்தியலை உள்வாங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் அஸ்ஸாம் பவன் இருக்குது, திருப்பி சாருக்கு தெரியுமா? ஒரிசா பவன் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இங்கே சீஃப் செக்ரட்டரி கேடரில் அதிகாரிகள் இங்கே நியமித்து அவர்கள் இந்த பிரிதொரு இந்திய தாய்மொழியாக கொண்ட குறிப்பிட்ட மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து தங்குவர்களுக்கு குடியுரிமை வாங்கி தருவதிலிருந்து, அவங்களுக்கு குடும்ப அட்டை வாங்கி தருவதிலிருந்து, ஆதார் அட்டை வாங்கி தருவதிலிருந்து, ஓட்டர் ஐடி வாங்கி தருவதிலிருந்து அந்த சீஃப் செக்ரட்டரி கேடரிலான அலுவலகங்கள் அந்த பணியை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது. நான் கேட்குறேன், தமிழ்நாடு இல்லம் அண்டை மாநில நெய்பர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் இருக்கா, ஆந்திராவில் இருக்கா, கர்நாடகத்தில் இருக்கா, குஜராத்தில் இருக்கிறா, பீகாரில் இருக்கா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறா, டெல்லியில் இருக்கா, மத்திய பிரதேசத்தில் இருக்கிறா, பஞ்சாபில் இருக்கா, எங்கே இருக்கு நீங்கள் சொல்லுங்க. அப்போ இதையெல்லாம் திறந்து விடுகிறார்கள். இந்த நாட்டுடைய ஆட்சியை அதிகார வர்க்கம் திறந்து விடுகிறார்கள். அந்த திறந்து விடுவதை ஒரு மட்டுப்படுத்த நாங்கள் கூறினால் எங்களை எதிராக பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அதிகார வர்க்கம் தான் என்னுடைய எந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த 5 ஆண்டுகள் வாய்ப்பே இல்லை. நான் கடைசியா மன்றாடுகின்ற போது, இல்லைங்க உங்களுடைய தமிழக வேலை தமிழருக்கான அரசாணை வந்துடும், தமிழ் வழியில் படித்த 20% காவல்துறையில் இல்லை, நான் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வாங்கி நடைமுறைப்படுத்தினேன், அது பல இடத்துல நடைமுறைப்படுத்தலை. அப்படிங்கும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனக்கு தெரியலன்றார். உதாரணத்துக்கு விவசாய சங்கம் போராடினாங்க, ஒருத்தர் பிடிச்சி திமுக மேடைகளில் பேசினவரை சிறைப்படுத்திட்டாங்க. அவர் கவனத்துக்கு இதை நான் கொண்டு போகிறேன், இன்னும் மற்றவங்களும் கொண்டு போகிறாங்க. அப்படியா, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றார். அப்போ ஒரு திமுக மேடையில் பேசிய ஒரு சமூக செயல்பாட்டாளரை ஒரு வடமாற்றத்தில் ஒரு எதிர்ப்பு நில எதிர்ப்பு செய்யூர் நில எதிர்ப்பு போராட்டத்தில் அவரை வந்து குண்டாஸ் டீடைன் பண்ணுறாங்க. முதலமைச்சர் தான் அந்த காவல்துறைக்கு பொறுப்பு, அவருக்கு தெரியல அப்படின்றாரு. அதே மாதிரி 8 மணி நேரம் வேலையே 10 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் அவருக்கு தெரியலன்றது உங்களுக்கு எப்போ எப்படி தெரிய வந்தது? நான் பேசி அவர் கவனத்துக்கு கொண்டு போன பிறகு அதை ரத்து பண்ணும்போது எனக்கு தெரியுது, என் கவனத்துக்கு வரலன்றது. அதே மாதிரி அவருடைய, நான் சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காரு, நான் இங்கேருந்து ஓடி போய் அவர்கிட்ட சொல்கிறேன், 8 மணி நேரம் வேலையை 10 மணி நேரம் 18 மணி நேரம், இது மோசமான ஒரு சட்டம், தளபதி இப்படி நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டு ஒரு துண்டு சீட்டை எழுதி கொடுக்குறாரு. கொடுக்கறதுக்காட்டி பேரவைத் தலைவர் ஆவார்கள், இச்சட்டத்தை எதிர்ப்போர் இல்லைங்க, ஆதரிப்போரை அதிகம் என்கிற சட்டம் நிறைவேறியது அப்படின்ட்டார்.
அதற்கும் பிறகு நான், அண்ணன் திருமாவளவன், ஜவஹர்லா, பேராசிரியர் ஜவஹர்லா, திரு ஈஸ்வரன், 2 கம்யூனிஸ்ட் தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் போய் கும்பலா முதலமைச்சரை கோட்டையில பார்த்து இது ஒரு மோசமான சட்டம், இந்த சட்டத்தை நீங்க உங்க ஆட்சி நிறைவேற்றிருக்கீங்கன்னு சொல்லி அதை நான் ஒரு அந்த ஏன்னா பில்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல ஏற்றிடுவாங்க. ஒரு பில் பாஸ் ஆகுதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி எந்த சட்டத்துக்கு கொடுக்கறதே இல்லை. நான் சேலஞ்சு பண்ணி சொல்றேன். இதெல்லாம் நான் கேட்கிற போது இவர்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலா இருக்கிறேன். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கொண்டு வந்தாங்க தனி பல்கலைக்கழகங்களுக்கு தாரை வாக்கு 25 ஏக்கர் இருந்தால் ஒரு பிரைவேட் சிறுபான்மைன்ற பேரில் பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசக்காரன் எவன் வேணுமாலும் இங்கே வந்து பல்கலைக்கழகம் தொடங்கலாம் அப்படின்னு அது எந்தவித வரமுறையும் கிடையாது. இல்லை ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னா சக எம்எல்ஏவுக்கு அதை சொல்றது. அன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து பார்த்தா அங்கே கணினியேற்றம் செய்யப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த பில்ஸை பேப்பராக எங்களுக்கு ஒரு வாரம் முன்னத்திற்கு கொடுக்கணும் என்பது சட்டம், விதி. அப்படி திமுக ஆட்சியில், அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு வார காலத்திற்கு முன்பாக நாங்கள் அந்த சட்டத்தை சட்டமன்ற உறுப்பினருடைய சுற்றறிக்கை ஆய்வுக்கு படிப்பதற்கு அந்த சட்டம் ஏற்புடையதா இல்லையா என்பதை விவாதத்திற்கு அனுப்பினோம் என்று சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற எந்த ஒரு சட்டமாவது ஒரு மணித்துளிகளுக்கு மேலே விவாதிக்கப்பட்டிருக்க அனுமதிச்சிருக்காங்களா? வேல்முருகன் எதிர்த்து பேசியதை தவிர ஒரே நாள் 40 சட்டம், 21 சட்டம். அதிமுக ஆட்சியில் ஒரே நாள் 40 சட்டம் ஏத்துறாங்க. அந்த ஆட்சி சரியில்லை என்பதற்காகத்தானே உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சோம். அப்ப நீங்களும் அதே மாதிரி ஏற்போர் இல்லையங்க, எதிர்ப்போரை இல்லைங்க, ஏற்போரை அதிகம் என்கிற சட்டம் நிறைவேறியதுன்னு வித்தின் செகண்ட்ல சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு போறீங்க. இதுக்கா சட்டமன்றம்? இல்ல இந்த சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படும் போது இந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் போது திரு வேல்முருகன் எம்எல்ஏவா தானே அங்க உள்ள இருந்தாரு. அதைத்தாங்க எம்எல்ஏவா இருந்து ஒவ்வொரு சட்டத்தையும் நான் தானே எழுத்தேன், நான் தானே தட்டி கேட்டேன். எல்லா சட்டமன்ற குறிப்பில் கிடக்க பார்த்துங்க. இன்னும் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் என்ன உள்ளாக்கியது, என்னுடைய சட்டமன்றத்தினுடைய முழு உரையை ஒரு காலத்திலும் இந்த 5 ஆண்டு காலத்திலும் எனக்கு தந்ததில்லை. இதையெல்லாம் தொகுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பா நான் நீதிமன்றத்துக்கு போய் நான் முறையிட இருக்கிறேன். அது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஒரு அசம்பிளி, ஒரு சட்டப்பேரவை உறுப்பினருடைய அடிப்படை உரிமை. அந்த என்னுடைய உரை என்ன சட்டமன்ற பதிவேடுகளில் பதிவு ஆகுதோ அது சட்டமன்ற பதிவேடுகளில் ஏறணும். அதை வீடியோவா இன்னைக்கு எல்லா எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கின்ற போது நான் 10 நிமிடம் போராடி பேசணும்னா 3 நிமிஷம் கொடுப்பாங்க, 7 நிமிஷம் தூக்கிடுவாங்க. இது என்ன சட்டமன்றம்? ஆக எனக்கான இந்த பிரச்சனை எங்கிருந்து தொடங்கியது என்பதற்கு பல காரணிகள் இருக்குது. ஒன்று ரெண்டு இல்லை. இந்த 5 ஆண்டு காலமும் நான் அவ்வளவு உள்ளுக்குள்ளே இருந்து அவ்வளவு நான் போராடி இருக்கிறேன். இந்த மக்களுக்காக, இங்க இருக்கிற மாணவர்களுக்காக, மீனவர்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர் வர்க்கத்திற்காக அவ்வளவு போராட்டங்களை உள்ளே இருந்து செஞ்சிருக்கிறேன். இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு ஆதங்கம் இருக்கு திரு வேல்முருகன். இந்த சட்டப்பேரவையோட கடைசி கூட்டத்தோட கடைசி நாள்ல நீங்க பேசுறீங்க. அந்த கடைசி உரை பார்க்கும்போது திமுக அரசை மிகவும் பாராட்டி வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில நீங்க மூத்த பத்திரிகையாளர்களே, இது ஒரு மரபு. நீங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒரு மூத்த எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி முன்வரிசை தலைவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த நிறைவு நாள் நண்புக்கு அந்த 5 ஆண்டு நம்ம அடிச்சுப்போம், சட்டையை கீச்சுப்போம், போராடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த நிறைவு செய்கின்ற காலத்தில் பேரவைத் தலைவரை, முதலமைச்சரை அது வந்து ஒரு பாராட்டி புகழுரை வழங்கி தான் அதை நிறைவு செய்வோம். அந்த மாண்புக்கு எனக்கு தெரியும். ஏற்கனவே நான் 2 முறை தலைவர் கலைஞரோடும் தலைவர் ஜெயலலிதாவோடும் அப்படி பாராட்டி அந்த அவையை நிறைவு செய்து ஒரு முன்வரிசை தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியோட சட்டமன்ற கொறடா. அந்த அடிப்படையில் யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு பதவியில் இருக்கீங்க, நீங்கள் இன்னும் மீது பதவிக்கு வரணும், வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒரு சக அந்த அது மரபு. அந்த மரபை நான் பாராட்டினேன். இப்பயும் சொல்கிறேன், அந்த மரபை பாராட்டி என்னுடைய வார்த்தையில் நான் பின்வாங்கலை. மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கடினமான உழைப்பாளி. அவருடைய அந்த உழைப்பு குறித்து நான் கிஞ்சித்தும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அதுபோன்று திரு உதயநிதி அவர்கள் அந்த ஆட்சிக்கு, அவர் இந்த அதிகாரத்துக்கு வந்து இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்தது என்பது உண்மை. ஆனால் இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்ட அந்த துறையில் மிகச்சிறப்பாக அவர் பணி செய்திருக்கிறார் என்று நான் பாராட்டி பதிவு செய்தது இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த ரெண்டு வார்த்தைகள் உள்ளடங்கிய அந்த உரை தான். அப்ப நீங்க அதை எடுத்துக்கிட்டு மட்டும் நீங்க கேள்வி கேட்குறீங்க. அந்த மரபு ரீதியா ஒரு பாராட்டி, ஒரு ஊக்குவித்து, ஒரு நன்றிக்குரிய உண்மையிலே ஒழிப்பாளியை பாராட்டுறதுன்னா தப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல நல்ல தமிழ் அதிகாரிகளுடைய ஆலோசனையோட நல்ல மக்களுக்கான திட்டங்களையும் இந்த திமுக அரசு கொண்டு வந்திருக்கு. அதுலயும் எனக்கு அந்த மாற்று கருத்துல, நான் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட, இவர்களை எதிர்த்து தேர்தலை பரப்புரை செய்தாலும் கூட, திமுக தலைமையிலான இந்த அரசு செய்த நல்ல விடயங்களை பாராட்டி விட்டு இந்த அரசு இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம். இப்போ என்னை போன்றவருடைய ஆலோசனையை தலைவர் கலைஞர் கேட்டார். ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் 38 மெடிக்கல் காலேஜ் வருவதற்கு அன்றைக்கி கொடுக்குற இடத்துல டாக்டர் அன்புமணி இருந்தார். அவர் சொன்னார், உடனே கையொப்பமிட்டார், மத்திய அரசு அனுமதி கொடுத்துச்சு, உடனே தொடங்கினாங்க. அதே மாதிரி தொழில்நுட்ப கல்லூரியில் இன்னைக்கு 20 இன்ஜினியரிங் கல்லூரி வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு நான் கேட்டு இதே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அண்ணன் அவர்கள் வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி வேணும்னு நான் கேட்டேன். கடந்த 4 ஆள்கட போராடுறேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் கடலூர் சட்டமன்ற கலைஞர் கேட்கிறாரு, ஆனால் ஸ்டாலின் கேட்கல அப்படின்னு இல்லை கேட்டார். அந்த ஒரு விஷயத்துல கேட்டார், அந்த கலைக்கல்லூரியை கேட்டு இன்னைக்கு அவருக்கு பேர் ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் கலை அறிவியல் கல்லூரி படிக்கிறான்னு ஒரு வாய்ப்பு.
அதே மாதிரி இன்றைக்கு பல திட்டங்களை என்னால் சொல்ல முடியும். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இதுமாரி பல திட்டங்களை இந்த அரசு தீட்டியிருக்கிறது. மக்கள் பயனடைஞ்சிருக்கிறார்கள். முதல் தலைமுறை பட்டதாரிகள் நூற்றுக்கணக்கிலே எண்ணிக்கையிலே பல்லாயிரக்கணக்கிலே உயர்ந்திருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை. ஆனால் இது எல்லாம் தாண்டி என் மொழி சிதைவி குறித்து, என் மொழி அழிவி குறித்து, இங்கே ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ் எழுத படிக்க பேச தெரியாமலேயே பட்டம் வாங்கி செல்லலான்னு இருக்கிற நிலையை குறித்து மாற்றுவதற்கு நான் குரல் கொடுக்கிறேன். இங்க இருக்கிற ஒன்றிய அரசுடைய சிபிஎஸ், ஆங்கில இந்தியன் என்று பல கல்வி முறைகள் இங்கு இருக்கிறது. இந்த கல்வி முறைகளுக்கு எதிராக நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு ஒருங்க அழுத்தம் கொடுங்க அப்படின்ற தொழிலாளர் தொகுப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு. கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தொழிலாளர் நலவாரி 36 நலவாரியத்தையும் கம்ப்ளீட்டா குவாஷ் பண்ணக்கூடிய ஒரு மோசமான சட்டம். இதற்காக பல அமைப்புகள் என்னை வந்து சந்திச்சு மனுடுறாங்க, போராடுறாங்க, பேரணி போறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதை வந்து நீங்க எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப 10% உயர் சாதி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை இந்த அரசு நடைமுறைப்படுத்தாமல் இருக்குல்ல, அது வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. அதனால அதை நாங்கள் செய்ய மாட்டோம். சமூக நீதி சீர்குலைக்கிற ஒரு உத்தரவு, அது செய்ய மாட்டோம். இன்றைய வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஸ்டெடியா இருக்கிறாங்க. ஆனா அதே ஒன்றிய அரசு செய்யற உங்களுக்கு தெரியும், நீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க, பச்சை பசேர்னு இருக்கிற வயல்கள், கரும்பு விளைஞ்சிருக்கு, மணிலா விளைஞ்சிருக்கு, நெல் விளைஞ்சு கிடக்குது. என்எல்சி சுற்றி இருக்கிற கிராமங்களில் பொக்லின் விட்டு நீங்கள் ஓட்டுறீங்க. ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட விவசாயி போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதை வந்து ஸ்டே வாங்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி விவசாயிகள், எங்கள் கட்சி சேர்ந்த விவசாயிகளும் சேர்ந்து. அப்போ அன்றைக்கி ஸ்டே வாங்கலன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கரை நீங்கள் அழிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனம் வருது? விவசாயிகளுக்காக போராடுற தலைவர்களை எப்படி நீங்கள் குண்டா சட்டத்தில் போடுறதுக்கு உங்களுக்கு மனம் வருது? சொல்லுங்க. இப்போ வேல்முருகன் வந்து ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஓஎன்சி, என்எல்சி, பரந்தூர் விமான நிலையம் இதுமாரி திட்டங்களுக்கு போகிறேன், இதெல்லாம் தடை மீறி உள்ள வந்தன்ற அந்த வழக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி வழக்கு திரும்ப பெறப்பட்டது முதலமைச்சர் அறிவிக்கிறாரு. திருப்பி அது தூசு தட்டி எப்படி சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு திரு மணியரசன் ஐயாவுக்கு, திரு ஜெயராமனுக்கு, திரு உதயகுமாரனுக்கு, வேல்முருகனுக்கு, திரு தியாகுக்கு, திரு 17 ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலா கூட இருக்கட்டும், ஒருவேளை திரு வேல்முருகனுக்கு திமுக கூட்டணியிலிருந்து நீங்க கேட்ட மாதிரி ஒரு 3 இடங்கள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இத்தனை விஷயங்கள் இப்ப திரும்ப பேசியிருப்பீங்க. கண்டிப்பா பேசியிருப்பேன். அது என்னுடைய ரத்தத்திலே ஊறியதுங்க. நீங்க இது ஒண்ணுதான் பத்திரிகை ஊடகம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியை தலைமையேற்று நடத்துகின்றவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகளாக வெளி உலகத்துக்கு அறிமுகப்பட்டவர்கள். நான் ஒரு தமிழ் தேசிய இந்திய ஒன்றியத்திடமிருந்து இந்திய ஒன்றியத்தினுடைய ஆதிக்கத்திற்கு, சாதி ஆதிக்கத்திற்கு, மத ஆதிக்கத்திற்கு, எல்லா அதிகாரங்களையும் குவித்து கொண்டிருக்கிற ஒன்றிய அதிகாரத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி பிறகு ஜனநாயக பாதைக்கு திரும்பி இங்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு மாநில அரசுகள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாநில சுயாட்சியுடன் கூடிய ஒரு தன்னுரிமை கொண்ட ஒரு தமிழர் தேசம், காவல், இராணுவம், பண அச்சடிப்பு, வெளிவிவகார கொள்கை போன்றவை ஒன்றிய அரசு கையிலே வைத்துக்கொண்டு மீதி எல்லா அதிகாரங்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநில அரசே அந்த அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து தேர்தல் அரசியலுக்கு வந்தவர். ஆக நான் சராசரி அரசியல்வாதி இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி 3 சீட்டில் 30 சீட்டு கொடுத்திருந்தாலும் இந்த கோரிக்கை தான் எனக்கு பிரதானம் என்று சொல்வேன். இப்ப நீங்க திமுக சொன்ன காரணத்தினால்தான் அப்பா எங்களுக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துச்சு, பாமக கூட்டணியில் இருந்திருக்கு, விடுதலை சிறுத்தை இருக்கு, 2 கம்யூனிஸ்ட் இருக்கு, இத்தனை கட்சிகள் இருக்கு. அவங்களாம் யாரும் இப்படி டிமாண்ட் வச்சு இதுல தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கணும், இதை ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றணும் அப்படிலாம் அவங்களாம் யாரும் சொல்ல. அப்ப அவர்களை விட நீ பெரிய தலைவரா என்கிற அந்த தோணி இருக்குல்ல, அந்த என்னை அவர்கள் கையாண்ட அந்த விதம் இருக்குல்ல, அதுதான் என்னுடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் இழக்கை ஏற்படுத்தியது. இந்த 10 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை நான் பல முறை முதலமைச்சர் வீட்டுக்கு சென்று கொடுத்தேன். இதுல என்னன்னா, அந்த வீட்டுக்கு சென்று கொடுத்த உடனே எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு, முதலமைச்சர் வீட்டுக்கு வர சொல்றாங்கன்ட்டு. இங்கிருந்து ஆவலா ஓடுறேன். உடனே அங்க மூத்த அமைச்சர், இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு, மாண்புமிகு ஏவா வேலு, நம்முடைய காவல்துறையினுடைய உளவுத்துறையினுடைய தலைவர், நேர்மையான கண்ணியமான காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்கிற திரு செந்தில்வேலன் ஐபிஎஸ், முதலமைச்சருடைய தனி செயலாளர் தினேஷ், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உட்காந்து நாங்கள் விவாதிக்கிறோம். நான் சொன்ன இந்த 10 அம்ச கோரிக்கை குறித்து, நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வது எப்படி, இல்லைன்னா அவர்களுக்கு நீண்ட நாள் பரோல் கொடுக்கலாமா, இப்படி எல்லாமே விவாதிக்கப்பட்டது, பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க குறிப்பிட்ட அந்த 3 பேருமே முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க, அதை தாண்டி யார் எந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தடுத்திருக்க முடியும்? அதைத்தான் நான் சொல்றேன். அதையும் தாண்டி இங்கு சில ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய அட்வைஸ், சில ஐஏஎஸ் அதிகாரிகள் கவர்னர் மாளிகையினுடைய கண்ணசைவுக்கு செயலாற்றுகிறார்கள். இந்திய நாட்டின் உள்துறை அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு இங்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இங்க உயர்ந்த பொறுப்புகளை வாங்குகின்ற அதிகாரிகள் இங்க கோல வச்சுறாங்க கோட்டையில. அது நான் ஒரு பியூரோக்ரஸியை கையாளுகின்ற ஒருவனாக, இதே முதலமைச்சர் எனக்கு கொடுத்த தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு
தமிழ்நாடு கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சன் என்கிற முறையில் நாட்டுடைய டிஜிபி, நாட்டுடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, இருக்கிற கலெக்டர்லேருந்து எஸ்பியிலேருந்து அத்தனை துறை தலைவர்களையும் செயலாளர்களையோடு நான் கலந்துரையாடல் கூட்டம் நடத்தக்கூடியவன். மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் கொடுக்கின்ற அந்த உறுதிமொழிகளை பேரவையில் நிறைவேற்றுகிறார்களா இல்லை என்று ஆய்வு செய்கின்ற போது அதிலே அங்கே வருகின்ற அதிகாரியுடைய டோன், அவருடைய பேச்சு, அங்கே தமிழ்நாடு, தமிழுக்கான சிலை, மணிமண்டபம், இதையெல்லாம் குறித்து நாங்கள் அவர்களை கேள்வி எழுத்துக்கின்ற போது அவருடைய உடல் மொழி எங்களுக்கு காட்டி கொடுக்கும் இவர்கள் யார் என்பது. அந்த வழிதான், அந்த வேதனை தான். என்னை பொறுத்தவரையில் முதலமைச்சர் என்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் என் மீது அவருக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இல்லை. அவர் மீது எனக்கும் எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இல்லை. எங்களுக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலே. அதனால நான் பல கட்டங்களில் எனக்கும் அவருக்குமான அன்பை, தலைவர் கலைஞர் எனக்குமான அந்த நட்பை நான் சிலாயித்து சட்டமன்ற பதிவேடுகளிலே நான் பேசியிருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு வேல்முருகன் தொடர்ந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு திருவண்ணாமலையில் அந்த கோவிலை சுற்றி எல்லா இடங்கள்லையும் தெலுங்கு ஆதிக்கம் இருக்கிறது, பெயர் பலகை இருக்கிறது, அதை மாற்றிட்டு தமிழில் வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதேமாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்துச்சு, இன்னைக்கு வெறும் போக்குவரத்து கழகம், அரசு போக்குவரத்து கழகம் இருக்குது. ஏன் அந்த இருக்கிற மரபு வழியான இருக்கிற அந்த உரிமை, நீங்கள் தமிழ்நாடு என்கிற இந்த பெயர் வச்சு சூட்டப்பட்டது தான் இன்னைக்கு திமுக அரசு கொண்டாடுது. அண்ணா தான் அதுக்கு சட்டம் போட்டார், தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டினாருன்றாங்க. ஆனால் பச்சை தமிழன் சங்கரலிங்கனார் என்கிற ஒரு மாபெரும் தமிழன் இதற்காக உண்ணாவிரதம் தன் உயிரை தியாகம் செய்து வரலாற்றில் மறைக்கப்படுகிறது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தினூடாக அதிகாரப்பூர்வமாக சூட்டப்பட்ட பெயரை நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த பெயரை தமிழ்நாட்டிலேருந்து தூக்கினதை பற்றி கவலை இல்லை. அப்படி என்று எனக்கு வேண்டப்பட்ட என்னுடைய சொந்தக்கார மந்திரியை விட்டு எனக்கு பதில் சொல்கிறது. இவ்வுத்துறை நான் அந்தியூருக்கும் பவானி சாகருக்கும் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசினா, அதே இன்னொரு உறவினர் மந்திரியை விட்டு என்ன நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது. அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ இருப்பான், அவன் வேலையை பாரியா உக்காரியான்றது. ஒரு தொகுதிக்கு நான் சொல்கிறேன், தலைவர் கலைஞர் நான் கேட்டு பொறியியல் கல்லூரி கொடுத்தார், தலைவர் கலைஞர் நான் கேட்டு மருத்துவக் கல்லூரி மாவட்டத்துக்கு கொண்டு கொடுத்தார். அதே போன்று நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி என்பதை திட்டமாக அறிவித்து முதல் கலைக்கல்லூரி என் தொகுதிக்கு வேண்டும், ஏழை எளிய கிராமப்புற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பண்ருட்டியில் வாழ்கின்ற தாழ்த்தப்பட்ட இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் இலவசமாக கல்வி பெறுவதற்கு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நான் கோரிக்கை வைக்கிறேன். முதலமைச்சர் விட்டு கவனிச்சுட்டே இருக்காரு. உடனே உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியோ சும்மா உட்காரியா உன்ன காலேஜ், இந்த உடல் மொழி இருக்குல்ல, எப்படி இப்போ இந்த வழிகள் அத்தனையும் பதிவில் இருக்கு. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்துருக்காங்க, முதலமைச்சர் பார்த்துருக்காரு, பேரவைத் தலைவர்கள் பார்த்துருக்காரு. சொல்லுங்க, சேகர் பாபுக்கு எனக்கு வாக்குவாதம் என்ன? தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் கலைஞர் ஆட்சியில் நான் தான் பேசி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாடு இருக்கிற கோயில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் இருக்கு, தமிழ்நாட்டில் போய் எதுக்கு தமிழிலும்னு சொல்றீங்க, தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் வைங்க அப்படின்னு சொன்னேன். உடனே கலைஞர் எழுந்து மைக்க பிடிச்சி வேல்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, நான் நாளை முதல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாடு இருக்கிற அனைத்து கோவில்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், பெயர் விளக்கை வைக்கப்படும் அறிவித்தார். அது இன்னைக்கு எங்கேயுமே இல்லை. நம்பர் 1. 2வது, குடமுழுக்கு. நீங்கள் நாம் தமிழர், தமிழ் தேசிய பேர் இயக்கம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கரூர் ராஜேந்திரன் என்கிற ஒரு வழக்கறிஞர், இப்படி எண்ணற்ற தமிழ் தேசிய தமிழர் அமைப்புகள் மதுரை உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு தொடுத்து அவங்க போராடி குடமுழுக்கு தமிழில் செய்யணும், சமஸ்கிருதத்துலையும் செய்யட்டும், ஆனால் தமிழில் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே குடமுழுக்கு நன்னீராற்றல் தமிழில் நடைபெறதில்லை. இதை நான் பேசுகிறேன், இவன் நடைபெறல. நான் உக்காரியா சும்மா ஒன்று தமிழில் குடமுழுக்கு, தமிழில் சமஸ்கிருதம், இது தமிழில் மந்திரன்றீங்க, தமிழில் ஓதனா ஒரு பொதுமக்கள் கூட வரமாட்டாங்க கோயிலுக்கு, உனக்கு தெரியுமா அது அப்படின்னு சேகர் பாபு நேருக்கு நேராக என்கிட்ட சண்டைக்கு வராரு. அப்போ நான் அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறேன். பேரவைத் தலைவர் அறைக்குள்ளேயும் நடக்குது, பேரவைக்குள்ளேயும் நடக்குது. அப்போ இதை வேல்முருகன் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லி ஒரு தமிழின தலைவருடைய மகனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களை 2 பேரையும் சமன்படுத்தி சமாதானப்படுத்தணும். அவரும் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சு வந்தவர் தான், நானும் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சு வந்தவர் தான். இன்னும் சொன்ன போனால் அவர் சமீபத்தில் திமுகவுக்கு வந்தவர். நான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த கட்சி உருவாவதற்கு காரணமாக இருந்த தலகர்த்தார்களுடைய வம்சத்தில் வந்தவன் நான். திமுகவுடைய உதயசூரியன் சின்னம் என்பதை எங்கள் கோவிந்தசாமி படையாச்சியார், கடலூரை சேர்ந்த சூரப்ப நாயக்கன் சாவடியை சேர்ந்த எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த சின்னம். 1952 தேர்தலுக்கு பிறகு இந்த திமுக வடதமிழ்நாட்டில் ஜெயிக்க வைத்து இந்த ஆட்சி அறிஞர்கள் உட்கார வைத்தது என்னுடைய இரத்த உறவுகள். ஒரு மறைந்த வீரபாண்டியார், ஒரு மதுராந்தகத்தார், ஒரு துரைமுருகனார், ஒரு செஞ்சி ராமச்சந்திரன், ஒரு ஏஜி கோவிந்தசாமி படையாச்சி, ஒரு டாக்டர் நந்தகோபாலகிருஷ்ணன், ஒரு நெல்லிக்குப்ப கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்றத்தில் அவமானப்படுத்துகின்ற போது எழுந்து அந்த அமைச்சருக்கு வக்காலத்து வாங்குவது போல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எழுந்து பேசுகிறார்.
வேல்முருகன் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார், வேல்முருகன் அதிக பிரசங்கத்தனமாக நடந்து கொள்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களை வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுங்கள். நான் கேட்குறேன், ஒரு பேரவைத் தலைவர் அவைக்கு முன்னாடி போய் தமிழில் குடமுழுக்கு செய்யுங்க, தமிழில் அர்ச்சனை செய்யுங்க அப்படின்ட்டு கேட்டு என் இருக்கிலிருந்து எழுந்து போய் நான் கேட்பது தவிர, அவை குறிப்பில் இருக்குது, வீடியோக்கள் இருக்குது, புட்டேஜ் இருக்குது. உங்களை பொண்ணு மூத்த பத்திரிகையாளர் வாங்க, இந்த புட்டேஜை காட்டுங்க, அதை உட்காந்து பாருங்கள், அதில் என்ன தப்புன்னு கேளுங்க. ஏன் நீங்கள் போய் பேரவைத் தலைவருக்கு முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணலையா? ஏன் பேரவைத் தலைவர் தனபாலை தூக்கி வீசி விட்டு பேரவைத் தலைவர் உட்காந்து அந்த இருக்கையில் உட்கார்ந்து நீங்கள் கலாட்டா பண்ணலையா? வேல்முருகன் அப்படி செஞ்சானா? உங்கள் சின்னத்தில் நின்று நான் ஜெயிச்சு உள்ளே போயிருந்தேன். என் தமிழ் சென்னை கோட்டைங்க, என்னுடைய முன்னோர்களுங்க, சென்னையப்பன். இந்த சென்னை வந்து சென்னையப்ப நாயக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு சொந்தமானது, மீனவர்களுக்கு சொந்தமானது, ஆதி தமிழனுக்கு தலித்துகளுக்கு சொந்தமானது. இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுடைய இடத்தை தான் போர்த்துகீசியருக்கு வாடகை கொடுத்தான் என்னுடைய முன்னோர். சென்ட்ரல் ரயில் நிலையம், ராயபுரம் ரயில் நிலையம் என்னுடைய முன்னோர் இன்னும் பட்டா இருக்கு எங்ககிட்ட. அதுக்கு நான் பெயர் வைங்கன்னு சொல்லி 5 ஆண்டு காலம் கரடியா கத்துற ஒரு முகப்புலனாச்சும் அந்த சென்னையப்ப நாயக்கர் பெயரை சூட்டுங்க அப்படின்ற. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க யார் யாருக்கு செலவு திறக்கிறீங்க, யார் யாருக்கு தெருக்களுக்கு பேர் வைக்கிறீங்க, ஊர்களுக்கு பேர் வைக்கிறீங்க, மணிமண்டபம் கட்டுறீங்க. அப்ப இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய நான் எத்தனை தலைவர்கள் இந்த மண்ணில் இருக்கான். தந்தை பெரியாருக்கு எத்தனை விழா எடுக்கிறோமோ அத்தனை விழாவும் நீங்கள் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கருக்கு எடுக்கணுமா இல்லையா? பெரியாரை விட 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சமூக நீதி பேசிய தலைவன் அல்லவா? அயோத்திதாச பண்டிதருக்கு என்ன மரியாதை இருக்கிறது? தாத்தா இரட்டமலை சீனிவாசனுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? சிந்தனை சிப்பி சிங்காரவரன் பச்சை தமிழுக்கு என்ன மரியாதை இருக்கிறது இந்த மண்ணில்? அப்ப எங்க பார்த்தாலும் பெயர் சூட்டுவீங்க, எங்க பார்த்தாலும் மணிமண்டபம் கட்டுவீங்க, எங்க பார்த்தாலும் வெண்களை சிலை திறப்பீங்க. மருதிருக்கு வெண்களை சிலை வைக்க வேண்டும் என்று ரத்தத்தில் கையொப்பமிட்டு லட்சக்கணக்கான கையொப்பத்தை கொண்டு வந்து முதலமைச்சர் கரங்களை ஒப்படைத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி. சிவகங்கை சீமையில் தொடங்கி சென்னை வரையிலும் பலமுறை மன்றாடி அந்த அனுமதியை நான் பெற்றேன். மொழிநேய பாவர் தேவநாய பாவனருக்கு சென்னையில் அவர் வாழ்ந்த இடத்தில் மணிமண்டபம் வேண்டும் என்று கதறின கடைசி கூட்டத்தொடரில் நீங்க அறிவிக்கிறீங்க. சொல்லுங்க. அப்ப என் இனத்திற்காக போராடியவனை, என் பூத்தவனை, என் முன்னோனை, என் முப்பாட்டனை வரலாற்றின் நாளை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்காமல் மழுங்கடிக்கிற மட்டமான அரசியலை ஒரு சில அமைச்சர்கள் இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க பாருங்க, திருவண்ணாமலைக்கு வர்ற அத்தனை மாவட்டத்தில் இருக்கிற பேருந்துகள்ல தமிழை விட தெலுங்கு தான் இருக்கு. எப்படி திடீர்னு இப்படி இன்னொரு பிரிவு ஒரு காலத்தில் இத்தனை ஆயிரம் மக்கள் வரான். சரி வராங்க, தமிழை முதல் மரியாதை கொடுங்க, ரெண்டாவது நீங்க அந்த மரியாதை கொடுக்கலாம். ஆனா பல இடங்கள்ல என்னோட சொத்துக்களை எல்லாம் பிரிதொரு மாநிலத்தவர், நீங்க ஊட்டி நீலகிரி மாவட்டம் கம்ப்ளீட்டா இன்றைக்கு மலையாளிகள் கன்னடனுக்கு சொந்தமாகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற நீங்க மெட்ரிகுலேஷன் ஆங்கில இந்தியன் சிபிஎஸ் கல்லூரி எல்லாம் ஒன்னு நினைச்சு தமிழுக்கு சொந்தமா? நான் புதிய தலைமுறையை கேட்கிறேன். நீங்க ஒரு பத்திரிகையாளர், இந்த சென்னை மாநகரம் தமிழ்நாட்டுடைய தலைநகரம், இங்கு இருக்கிற அத்தனை வணிக வளாகங்களும் யாருக்கு சொந்தம்? பட்டியலிட முடியுமா? ஒட்டுமொத்த இரும்பு, தங்கம், வணிகம், வெள்ளி, எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் என் தமிழ்ச்சாதிகள்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு யார் கையில் இருக்கு? எப்படி எங்ககிட்ட இருந்து இது பறி போகுது? என் நிலம் பறி போகிறது, என் உரிமை பறி போகிறது, என் இன்னைக்கு பண்பாட்டு படையெடுப்பால் என்னுடைய கலாச்சார பண்பாட்டு சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிக் பாஸ் குறித்து தமிழ்நாட்டில் எந்த எம்எல்ஏ பேசுறேன்? நான் தானே பேசுறேன். ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நான் தானே போராடினேன். அப்ப நான் நீங்க நினைக்கிற இந்த கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் சிலர் உட்கார்ந்து சில பேசிட்டு கிடக்கிறான். மணல் குவாரி எழுத்து அரசிய கதிகலங்க வைத்து சட்ட திருத்தம் கொண்டு வந்த வேல்முருகனை இழிவுபடுத்த சொல்றீங்க. என்னுடைய பொது வாய்க்கில் எவனாச்சும் ஒரே ஒரு பையன், ஒரு தொழிலதிபர், ஒரு முதலாளி ஒரே ₹1 வேல்முருகனுக்கு நன்கொடை கொடுத்தா கட்சி நடத்த சொல்லுங்க. எந்த சட்டத்துக்கு லாட்டரி தரச்சட்டை யாரை கொண்டு வந்த? அப்ப என்கிட்ட நேர்மை இருக்கிறது, தனி மனித ஒழுக்கம் இருக்கிறது. நான் மண்ணை திருடி விற்கல, கள்ள லாட்டரி விற்கல, கஞ்சா விற்கல, அபின் விற்கல, ஹெராயின் விற்கல, பார் நடத்தல. கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டு அமைச்சர்கள், முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற இத்தனை அமைச்சர்கிட்ட முதலமைச்சரும் சேர்த்து கேட்கிறேன், தனிப்பட்ட வேல்முருகனுடைய லாபத்திற்காக நான் எந்த அமைச்சர்கிட்டையாவது உங்களிடத்திற்கு பரிந்துரை செய்வதற்கு வந்திருக்கிறேன்னா? எந்த அமைச்சர்களிடத்திலாவது நான் யாருடைய வீட்டுக்காவது, யாருடைய அலுவலகத்திற்காவது வந்து எனக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டிருப்பேனா? எல்லாம் என் தொகுதி வளர்ச்சிக்காக. 234 தொகுதியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் என் கண்ணுக்கு வருகின்ற போது அதை சட்டமன்றத்தில் நான் பேசுவேன். இன்னைக்கும் சேலத்தில் ஓராண்டுகளுக்கு மேலாக போராடி இருக்கான் ஒரு தலாலமா என்கிற ஒரு நிறுவனம், ஒரு பன்னாட்டு கார்பரேட் நிறுவனம் மூடிட்டு போயிட்டான். 500 குடும்பங்கள் பசியும் பட்டினியுமா கிடக்கான். பல முறை சட்டமன்றத்தில் பேசிட்டேன், ஒரு தீர்வு கிடையாது. பரந்தூர் விமான நிலையத்தில் இன்னைக்கும் ஆண்டு கணக்கில் போராடுறான் அந்த மக்கள்.
5000 போலீஸுடைய தடையை மீறி சென்று அந்த மக்களுடைய போராட்ட காலத்தில் சந்திச்ச வழக்கை தான் சந்திச்சேன். ஒரே ஒரு குற்றச்சாட்டு, நீங்க எனக்கு நேருக்கு நேரம் திமுகவில் இருக்கிற எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் வாங்க, நான் மதிக்கிறேன், என்கிட்ட வந்து விவாதிங்க, பேசுங்க, நான் கேட்குறேன். சரி, இத்தனை கோரிக்கை நிறைவேற்ற முடியாது வேல்முருகன், இதில் பிரியாட்டி ஒரு 3 கோரிக்கையை இப்போ நான் நிறைவேற்றி தரேன், மீதியெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம், நீங்கள் ஒன்றா நம்ம இருக்கிறோம், நீங்கள் என் கூட தொடருங்க அப்படின்னு ஏன் முதலமைச்சர் அழைத்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாது? இல்லை ஒரு தொலைபேசியில் அழைச்சி என்கிட்ட பேசக்கூடாது? அப்போ அந்த முதலமைச்சரை என்னிடத்தில் பல பிரச்சனையை போது முதலமைச்சர் என்னோடு பேசிய முதலமைச்சர், அப்போ இப்போ என்னை சந்திக்க மறுப்பதும் என்னை பேச மறுப்பதும், அப்போ இதை தடுக்கிற சக்தி யாரு? தனிப்பட்ட முதலமைச்சர் இல்லை. ஏன்னா அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்ததுலேருந்து, எம்எல்ஏவாக இருந்ததுலேருந்து, அவருடைய மேயராக இருந்தபோது தனிப்பட்ட அவருடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பல முறை நான் பேசியிருக்கிறேன், தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் குறித்து அவரோட பேசியிருக்கிறேன். இப்போ முதலமைச்சராக வந்தபோது கூட அவர் சில நேரத்தில் அவரே ஃபோன் பண்ணி சில விடயங்கள் போது என்னை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஆனால் நான் ஒட்டுமொத்த இந்த தமிழ் மக்களின் ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனைகளை ஒரு முன்வைத்து 5 ஆண்டு காலம் உங்களை சந்திக்க நேரம் கேட்டேன். ஒரே ஒரு முறை கூட வாய்ப்பு தரல. இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட கோட்டை கொத்தளத்தில் அதிகாரப்பூர்வமான சந்திப்புக்கு நான் சொன்ன தமிழர் அமைப்புகள், தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புடைய தலைவர்களை அழைத்து வருகிறேன் என்ற நேரம். எத்தனை முறை நீங்க வாய்ப்பு கேட்டிருந்தீங்க? பல முறை கேட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய ஆவணங்கள் இருக்கு, அழைப்பு கேட்டு கடிதம் கொடுத்த நகல் இருக்கு. மறுக்க முடியுமா? அவருடைய உதவியாளர் திரு தினேஷ் அவர்களுக்கு கேளுங்க, எத்தனை முறை அவரோட பேசியிருக்கிறேன். எல்லாமே ஆதாரமா வச்சிருக்கிறேன். நான் வாட்ஸ்அப்ல நேரம் கேட்டு அனுப்புன தகவல் முதற்கொண்டு என் கையில இருக்கு. ஒரு ரிப்ளை கிடையாது, ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. கேட்கிறேன், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக உங்களை சந்தித்து பேசுவதற்கு நேரம் கேட்டால் நேரம் கிடையாது. 10.5% இடஒதுக்கீடு குறித்து மருத்துவர் ஐயாவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிலான வன்னியர் சங்கத்தை தவிர்த்து ஏனைய பல்வேறு வன்னியர் அமைப்புகள் எல்லாம் என்னை வந்து சந்தித்து முதலமைச்சரிடத்தில் எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆண்டு கணக்கிலே கடிதம் கொடுத்து விட்டு காத்து கிடந்தார்கள் அந்த தலைவர்கள். இன்னைக்கு அவர்கள் எல்லாம் இவர் மீது இருந்த கோபத்தின் அடிப்படையிலே ஒன்றாக திரண்டு இத்தனை ஆண்டுகளாக எதிரும் புதிருமாக இருந்த ஐயா ராமதாஸ், மருத்துவர் அன்புமணி தலைமையிலான வன்னியர் சங்கத்தோடு சேர்ந்து நாங்கள் எடப்பாடியை ஆதரிக்க போகிறோம் என்று அவர்கள் இன்றைக்கு அங்கு சென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன பண்றீங்க? இந்த ஜாதியின் பெயரால் அங்கே அமைச்சராக இருக்கிற சில பேர் வேல்முருகன் வெளியேறினால் என்ன, எங்களுக்கு பாருங்க வன்னியர் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியில் எம்எல்ஏக்கள் இருந்த சில பேரை உடைத்து அவர்களுக்கு இடத்தை தந்து, அல்லது வேறு வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர்களை அவருடைய பிள்ளைகளை பிடித்து நீங்கள் வேல்முருகனுக்கு எதிராக எங்களை ஆதரியுங்கள், மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு எதிராக எங்களை ஆதரியுங்கள், அன்புமணிக்கு எதிராக எங்களை ஆதரியுங்கள் என்று தயார்படுத்துற பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தது திமுகவா? இல்ல, இன்னைக்கு நான் வெளியேறிய பிறகு இன்னைக்கு ஒரு பெருத்த தமிழ்நாட்டுடைய சமூகமாக இருக்கிற வன்னியர் சமூகத்தின் சார்பான அமைப்புகளோ கட்சிகளோ ஒண்ணு கூட இல்லை, ஒரு சாதாரண லெட்டர் பேட் அமைப்பு கூட இல்லை. அப்ப அதற்கு இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏவாக இருந்த என்னோடு பணியாற்றியவர்களை சில பேரை தயார்படுத்துறாங்க. அதுக்கு அவங்க ஈல்டு ஆகலை, இது வரைக்கும் ஆகலை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நான் இப்போ என்ன கூட நான் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேறினேன். ஆனால் நான் எங்கேயாவது நீங்கள் பார்த்துறீங்களா என்ன வெளியேறிய உடனே என்னுடைய ஆதங்கத்தை, என்னுடைய வருத்தத்தை ஐயா ராமதாஸுக்கு எதிராக நான் பேசியிருப்பேன். ஆனால் தனிப்பட்ட முறையிலான தாக்குதல்களை மருத்துவர் அன்புமணி மீதோ, மருத்துவர் ராமதாஸ் ஐயா மீதோ, கலைஞர் மீதோ, அம்மையார் ஜெயலலிதா மீதோ, இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க திமுக ஒரு சீட்டு தூக்கி போட்டு வந்துட்டார், சீட்டு காக்க வேண்டார். ஆனால் பைத்தியக்கார பசங்களா, அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் போயஸ் காலில் எனக்கு 2 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்ன போதே எனக்கு 2 சீட்டு வேணாம், எனக்கு டபுள் டிஜிட்டில் வேணும், எனக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு வெளியே வந்தவன். அன்னைக்கும் இப்படி தான். இப்போ என்னை பொறுத்தவரை நான் அன்று முதல் இன்று வரையில் நான் நிறமாறவில்லை. நான் உண்மையிலேயே அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆதரித்தேன். உங்களுக்கு தெரியும், ஓய்வு பெற்ற ஈஸ்வரமூர்த்தி ஏடிஜிபி, இன்றைக்கும் உளவுத்துறையில் ஒரு எஸ்பியாக இருக்கிற ஒரு உயர் அதிகாரி, நான் மறந்த திரு சசிகலா அவருடைய கணவர் நடராஜன், இன்னும் ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள் எல்லாம் கேட்டு கலந்து ஆலோசித்தான் ஒரு முறைக்கு 2 முறை அந்த தீர்மானத்தை மறைந்த முதலமைச்சர், ஒரு சமூக நீதிக்கு எதிரானவர் என்று சொல்லப்பட்டவர், என்னை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று சொன்னவர், 69% இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய பணி நிமித்தத்துக்கு இடையில் டெல்லிக்கு சென்று தங்கி அங்கே 2 அவைகளும் அந்த சட்டத்தை நிறைவேற்றி, இதே இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கிற ஆசிரியர் வீரமணி அவர்களால் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பாராட்டை பெற்று வரலாற்றில் தனக்கென்று ஒரு பக்கத்தை உருவாக்கி கொண்டவர். அப்படி வரலாற்றில் பல பக்கங்களை உருவாக்கி தருவதற்கான ஒரு வாய்ப்புகளை, ஒரு ஆலோசனைகளை, ஒரு செய்திகளை நான் உங்களோடு சந்தித்து பேச வேண்டும், உரையாட வேண்டும். அதற்கான 150 தமிழர் அமைப்புகள் என்னுடைய ஒருங்கிணைப்பில் இயங்கினாங்க. எல்லாருமே இன்டலெக்சுவல், அறிவுஜீவிகள், சுற்றுச்சூழல் குறித்து போராடக்கூடியவர்கள். அப்படியேப்பட்டவர்கள் எல்லாம் உள்ளடக்கி பெயர் பட்டியல் கொடுக்குறேன். உடனே அழைப்பு வருது, போகிறேன், அந்த பெயர் பட்டியல் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. போய் பார்த்துட்டு அதை குறித்து எல்லாம் இதேமாதிரி நீங்கள் முதல்ல நான் சொன்ன அதிகாரிகளோட உட்காந்து பேசி, சரி இவங்களை அழைக்கலாமா வேணாம்னு ஒரு டிஸ்கஸ் நடக்குது.
ஓகே நான் ஏற்பாடு பண்ணுறேன், கால் வரும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு முதலமைச்சர் செயலாளர் சொல்லி அனுப்புகிறார். கால் வரல. தொடர்ந்து நேராக பார்க்கும்போதெல்லாம், சட்டமன்றத்தில் பார்க்கும்போதெல்லாம் கேட்குறேன், எங்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற தலைவர்கள்லாம் சந்திக்க நேரம் கேட்டோம், என்னாச்சுன்னு. இன்னும் சொல்ல போனால் திமுகவை தவிர அத்தனை அதில் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிறது, மதிமுக இருக்கிறது, சிபிஎம் இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது, கொளத்தூர் மணியன் இருக்காரு, கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு, தியாகு இருக்கிறாரு, எல்லா லீடர்களும் இருக்கிறாங்க. KM ஷரீப் இருக்காரு, ஜக்லான் பாக் இருக்காரு, ஜவஹர்லா இருக்காரு, ஈஸ்வரன் இருக்காரு, அந்த IGK பாரிவந்தர் ஐயா இருக்காரு. அப்போ நாங்கள் தமிழர்கள் ஓட்டு அரசியல் யாரும் எந்த கட்சியிலே போய் நீங்கள் நின்றுங்க, எம்எல்ஏ ஆகிங்க, MP ஆகிங்க. ஆனால் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள் என்கிற போது நம்ம எல்லாம் ஒன்று கூடி தமிழர் வாழ்வுரிமைக்கு குரல் கொடுப்போம். நம்ம வந்து அடக்கிற ஒடுக்கிற பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா அப்படி நடந்து கொள்ளுது, ஆந்திரா செம்பரங்கடத்தை வந்தாங்க அப்பாவி தமிழர்களை சுட்டுக் கொள்ளுது, இங்கே முல்லைப்பெரியாரில் 152 அடியானை உயர்த்தாங்கும் போது அங்கே மலையாளிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு எதிராக போராடுறோம். அதனால் நம்மளுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், சச்சரவு இருக்கலாம், சாதி முரண் இருக்கலாம், மத பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நம்ம தமிழருக்கு உரிமை என்கிற போது, தமிழ்நாட்டின் உரிமை என்கிற போது தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக ஒன்றா தரணும்னு சொல்லி என்னால் 2011 கட்டி உருவாக்கப்பட்டு தலைவராக தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து இயங்கக்கூடிய இயக்கம் தான் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு. அப்போ அந்த கூட்டமைப்பில் இத்தனை தலைவர்கள் முதலமைச்சருக்கு ட்ரூ அட்ரஸ் போட்டு கையொப்பம் மட்டும் கொடுக்குறோம். இவங்கெல்லாம் தீவிரவாதிகளா? இன்றைக்கி அத்தனை தலைவர்களை நீங்கள் ஒரு முறைக்கு வீட்டுக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு பல முறை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துறீங்கல்ல, அப்படிப்பட்ட தலைவர்களை ஒரு முறை வேல்முருகனோடு வாங்க, அவர் வேல்முருகன் எதை சொல்ல விரும்புகிறாரு அப்படி என்று நான் கேட்டேன். அதுக்கு ஏன் நீங்கள் நேரம் தரல? இந்திய நாட்டுடைய அக்கௌண்டன்ட் ஜெனரல், ஆடிட் அக்கௌண்ட் ஜெனரல் ஒவ்வொரு ஆண்டா அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் அமைச்சர் பெருமக்கள் எப்படி அதனுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாக அதில் பல 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 தவறுகள் நடந்திருக்கு. அதை ஆத்தன்டிக்காக ஆதாரப்பூர்வமாக அது என் கையில் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்குது கச்சேரி என்று நான் சொன்னேன். சட்டமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டு அங்கே வைப்பாங்க. அதை ஒரு அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு இருக்கும். அந்த கமிட்டியில் நான் இருந்து பணியாற்றி இருக்கிறேன். அதனால் எந்தெந்த துறை நிர்வாக திறமையின், அது அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு ஆடிட் அறிக்கை வந்தால் கூட நீங்கள் கூட உடனே பிரேக்கிங் நியூஸ் போடுங்க. அதை அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க. அன்னைக்கு நான் சொல்கிறேன். அப்போ அதை கூட புரிஞ்சு கொள்ளாமல், அறவேக்காட்டுத்தனமாக முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் மட்டும்தான் அறிவாளிகள், உங்களுக்கு தான் யூடியூபர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு தான் வாடகை வாய்கள் இருக்கும். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சொல்வது போல உங்களுடைய வாடகை வாய்கள் மூலமாக தமிழக நாடு அரசு தானே, நீங்கள் தமிழின தலைவருடைய மகன் தானே. தமிழ்நாட்டு அரசு வேலை, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு 100% அப்படின்னு ஒரு அரசு ஆணை போடுறதுல உங்களுக்கு என்ன? கேரளாவில் போட்டிருக்காங்கல்ல, ஆந்திராவில் போட்டிருக்காங்கல்ல, உத்தரப்பிரதேசம் போட்டிருக்காங்கல்ல, பீகாரில் போட்டிருக்காங்கல்ல. இந்திய ஒன்றியம் பேசுகிற, இந்திய முழுக்க ஒரே குடையின் கீழ் இருக்கணும், நாம எல்லாம் இந்திய தாயின் மக்கள்னு சொல்கிற குஜராத்தில் இருக்கிற நரேந்திர மோடி ஆட்சியில் போட்டிருக்காருல்ல 90%. உங்களுக்கு போடுறதுல என்ன பிரச்சனை, என்ன சங்கடம்? தடுத்தது யாரு? அதான் நான் சொல்கிறேன். முதலமைச்சரே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராகி நீங்களும் உங்கள் அமைச்சரையும் இந்த நாட்டை ஆளலை, ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அதிகாரிகள் ஆள்கிறார் என்ற குற்றச்சாட்டு என்பது அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் மத்தியில் மட்டும் சொல்லலைங்க. டே 1லேருந்து தமிழக சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. சட்டமன்றம் மற்றும் பேரவை அலுவல்கள் என்கிற ஒரு நாள் ஒரு விவாதத்தில் உங்களுக்கு தெரியும், பட்ஜெட் கூட்டத்தொடரில். அப்படி 5 ஆண்டு காலம் நான் பேசியிருக்கேன் இல்லையா? உங்க திமுகவுடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் மேஜையை கைத்தட்டின காட்சி இருக்கு, எல்லா தொலைக்காட்சியிலும் இருக்கு, எல்லா யூடியூப்லையும் இருக்கு. அப்ப வேல்முருகன் பேசியது சரி என்று தானே அத்தனை பேர் கைத்தட்டினா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில், கலைஞர் காலத்தில், பேரறிஞர் அண்ணா காலத்தில், ஏன் எடப்பாடியார் காலத்தில், ஏன் OPS காலத்தில் கூட அமைச்சர்களுடைய கோப்பை வைத்துக்கொண்டு விவாதிப்பதற்கு 100க்கு 100% துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள் அமைச்சர் அறைக்கு தான் வருவாங்க. ஆனால் முதல் முறையாக இந்த 5 ஆண்டு காலத்தில் தான் பல மூத்த அமைச்சர்களே அந்த துறையின் செயலாளர் அறைக்கு சென்று தலைகீழ மாத்துறாங்க, சிஸ்டத்தை மாத்துறாங்க. இது எப்படி என்னால் அனுமதிக்க முடியும்? ஒரு துறையினுடைய செயலாளரை பார்ப்பதற்கு பல அமைச்சர்கள் வரிசை கட்டி காத்து கிடக்கிறாங்க மாத கணக்கில். ஒரு அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கிற ஒருவரை பார்ப்பதற்கு சில ஆண்டுகளாக அந்த அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்டே இல்லை. உங்களுக்கு தெரியுமா அந்த உண்மை? நான் சொல்லட்டுமா ஆதாரப்பூர்வமா? திமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற துரைமுருகன் நேற்று என்ன வெளியேற்றப்பட்டதை குறித்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நையாண்டி செய்கிறாரே, நக்கல் செய்கிறாரே, அவர் முதலமைச்சர் வீட்டில் முதலமைச்சருடைய ஒரு செயலாளரை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் காத்து கிடந்தார். அவர் பார்க்க மறுத்து விட்டார். கண்ணீரோடு பார்க்காமல் அவர் வண்டியில ஏறி வீட்டுக்கு போனார். வையரிப்பு வைத்தவர் வேல்முருகன். துரைமுருகனால் சத்தியம் செய்து மறுக்க முடியுமா? சவால் விடுறேன். அப்ப யார் ஆட்சி செய்யறார்? என்னுடைய மண்ணை, என்னுடைய மக்களை, என் மக்கள் போட்ட ஓட்டில் இருக்கிற நாட்டுடைய அமைச்சர்கள் ஆட்சி செய்யணும், முதலமைச்சர் ஆட்சி செய்யணும். பியூரோகிரசி ஆட்சி செய்யக்கூடாது, தமிழர் விரோத கூட்டம் ஆட்சி செய்யக்கூடாது, சமூக நீதிக்கு எதிரானவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல?
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் சாதிகளுக்கும் சம பங்கிட்ட கொடுங்க கல்வி வேலைவாய்ப்பு உரிமையில. ஆண்டாண்டு காலமாக குறிப்பிட்ட முன்னேறியவர்களே நாட்டுடைய எல்லா அதிகாரத்தையும் எல்லா பியூரோக்ரசியும் கைப்பற்றி அமர வேண்டும் என்று சொன்னால் உழைக்கின்ற உண்மையான பாட்டாளி வர்க்கம் என்னைக்கு அந்த இடத்தை தொடுவது? இதை நான் கேள்வி கேட்டா அந்த அதிகாரிகளுக்கு பிடிக்கல. அதுக்கு தேர்தல் காலத்தில் என்ன பழி வாங்குறீங்களா? நான் தான் சொல்றேன், நான் சீட்டுக்கான நோட்டுக்கானவன் அல்ல, நான் மக்களுக்கானவன். நீங்க குறிப்பிட்டீங்க அந்த சில அதிகாரிகள் வந்து அவங்க உடல் மொழியிலே தெரிகிறது இவங்க எந்த மாதிரியான ஆட்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு. இது எல்லாமே இவருடைய பார்வைக்கோ அல்லது கவனத்துக்கோ நீங்க நேரடியாக கொண்டு சென்று இருக்கீங்களா? அதெல்லாம் பல முறை கொண்டு போயாச்சு. கொண்டு போறது அவர்கிட்ட போனா தானே, அவர்கிட்ட இருக்கிற உதவியாளர்கள் மூலியமா அவர்கிட்ட இருந்த செக்ரட்டரி மூலியமா தானே போக முடியும். அது அங்க அவர் காதுக்கு போச்சா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? சரி, அது போகல, சட்டமன்றத்தில் பேசுறேன்ல, அப்ப நீங்க கவனிக்கிறீங்கல்ல, அப்ப அது மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? எத்தனை தமிழ்நாட்டில் உயர் அதிகாரியா இருக்கிறாங்க? தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு டிஜிபியா கடந்த காலில் போட்டவங்களா யாரு? வள்ளலார் சீடர்களா? வைகுண்டருடைய சீடர்களா? பெரியாருடைய சீடர்களா? சொல்லுங்க எனக்கு. இன்னைக்கு போட்டிருக்கல உளவுத்துறை தலைவர் யாரு? டிஜிபி. ஒரு காலத்தில் சென்னை கமிஷனர் யாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 4 ஜோனுடைய ஐஜி யாரு? தமிழர்களா? நான் பிரிதொரு மாநிலத்தை சேர்ந்த IAS IPS அதிகாரி குறைத்து மதிப்பிடல. இன்னமும் இந்த மண்ணில் நேர்மையான நியாயமான சமூக நீதி கோட்பாட்டோடு பணி செய்யக்கூடிய மூத்த வடமாநிலத்தை சேர்ந்த IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொன்ன இத்தனை சம்பவங்களும் இந்த மண்ணில் நடந்துராத வண்ணம் தடுத்தவர்கள் யார்? உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதி கமிஷன் போட்ட பிறகு அதை செயல்பட விடாமல் நீர்த்து போக செய்து கிடப்பில போட்டது யார்? அதை செய்ய விடாமல் தடுத்த சக்தி அது. அப்ப முதலமைச்சர் நீங்க தான், நான் தான் தடுத்தங்க, 10.5% நான் கொடுக்க முடியாது வண்டிகள் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. ஒரு அரசு ஏற்கனவே கொடுத்ததை நடைமுறைப்படுத்தியதை தொடர்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல? சரி, அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு பிற சாதிகளுடைய ஓட்டு வேணும், நிறுத்தி வச்சிருக்கீங்க. சரி, உங்க வாதத்துக்கு வர ஏத்துக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த மாட்டேன்றீங்க? நீங்க தானே சமூக நீதி காவலர்களுடைய மகன். 108 சாதிகளுக்கு 21 தாலிகள் அறுக்கப்பட்ட பிறகு எங்களை அழைத்து பேசி இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கான பிரசாதி 108 சாதிகளுக்கும் சேர்த்து சமூக நீதி வழங்கியது உங்கள் தந்தை கலைஞர் அல்லவா? அவருடைய வழியில் வந்த நீங்கள் அந்த சமூக நீதியை காப்பாற்றி இருக்க வேண்டுமா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு நிறைய மத்திய அரசு இப்ப எப்படி பீகார் நடத்துறாங்க, எப்படி ஒரிசா நடத்துறாங்க, எப்படி தெலுங்கானா நடத்துறாங்க, எங்க நடைமுறைப்படுத்தலன்னு சொல்றீங்க? நடத்தக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் ஏதாவது தடை இருக்கா? மாநில அரசுக்கு உரிமை இல்லை அப்படின்னு ஏதாச்சும் வழக்குகள் இருக்கா? எதுவுமே இல்லை. செய்யுங்க. அந்த தடுக்கிற சக்தி தான் இங்க தமிழ்நாட்டுடைய இந்த கீ போஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல டெல்லியிலிருந்தும் கவர்னர் மாளிகையிலிருந்தும் பரிந்துரை செய்யப்பட்டு அவங்க இங்க நியமிக்கப்படுறாங்க. அவங்க தான் ரூல் பண்றாங்க. அவங்களுக்கு நெருக்கமான இருந்த இங்க ரூல் பண்ணலாம். அவங்கள நீங்க பகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க நீங்க ரூல் பண்ண முடியாது. அதைத்தான் நான் உடைக்கிறேன். நான் இங்க பத்திரிகையாளர் சந்திப்புல உடைக்கல, நான் சட்டமன்றத்தில் பேசி அவை குறிப்பிலே இருக்கு, எடுத்து பாருங்க. சிலது இவங்க நீக்கிருப்பாங்க எப்பயும் போல, இருந்தாலும் சிலது இருக்கு, நான் உங்களுக்கு தர வேணும்னாலும். கடந்த முறை திமுக கட்சிகள் குறைவாக இருந்தது, அதனால எண்ணிக்கை எல்லாத்துக்கும் முழுமையா கொடுக்க முடியலன்னு தெரியும். உங்களுக்கு இந்த வட்டம் தெரியும், நிறைய கட்சிகள் கூடுதலா. அந்த சீட்டை பத்தி நான் பேசுறேன். சீட்டுக்குள்ளே வரல, எனக்கு சீட்டே தேவையில்ல. நான் தேர்தல் இந்த 5 ஆண்டு காலம் என் மண்ணுக்கும் மக்கள். வாட் நெக்ஸ்ட்? அதுதான் அடுத்து என்ன சொல்றேன். நான் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் மக்களுக்கும் இனத்திற்குமான களத்தில் இறங்கி எப்படி நான் இந்த 40 ஆண்டு காலம் என்னுடைய போராட்ட வாழ்வு என்பதில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தான் MLA பதவி, மீதி 25 ஆண்டு காலம் போராட்டம் தான், சிறைதான், மக்களோட மக்களாக இருந்திருக்கிறேன், வழக்கை தான் சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு கூட உங்க கூட்டணி விட்டு வெளியேறின உடனே இன்னைக்கு ஹைட்ரோ கார்பனுக்கு ஒரு வழக்கு சம்மன் வந்திருக்கு, மீத்தேன் எடுத்துக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு, ONGCக்கு ஒரு 3 சம்மன் வந்திருக்கு, தஞ்சை மாவட்டத்தில் 3 காவல் நிலையத்திலிருந்து 3 சம்மன் வந்திருக்கு. 5 ஆண்டு காலம் இல்லாம இப்போ வந்திருக்கு. அப்ப அதையெல்லாம் நாங்கள் NLC எடுத்து போராடும் போது தேச விரோத வழக்கை சந்திச்சேன். நாங்கள் சந்திக்காத வழக்குகள் இல்லை, நாங்கள் ஏறாத நீதிமன்றங்கள் இல்லை, ஏறாத படிக்கட்டுகள் இல்லை. தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் காளிமுத்தில் தொடங்கி இன்றைய DGP வரையிலும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய இத்தனை ஆண்டுகள் ஒரு 40 DGP நான் பார்த்துருக்கிறேன். புரியுதுங்களா? அதனால எத்தனை வழக்குகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கும் சித்தாந்தத்திற்கும் நாங்கள் சிறிதும் சமரசமற்று எங்கள் வாழ்வையும் எங்கள் உயிரையும் தியாகம் செய்து மக்களோடு மக்களாக போராடக்கூடியவர்களிடமிருந்து தான் நாங்கள் அரசியல் பயின்றிருக்கிறோம். நான் மட்டுமல்ல, என்னுடைய சகோதரர்கள், எனது குடும்பம், என்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், என் 2ஆம் கட்ட ஆளுமைகள், என் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் அப்படி பட்டத்தீட்டப்பட்ட வைரக்கற்களாகத்தான் என்னோடு கைகோர்த்து நிற்கிறான்.
அதனால் எனக்கு இந்த தேர்தல் அரசியலில் பதவி என்பதெல்லாம் எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. பதவி கிடைத்தால் அந்த பதவியை பயன்படுத்தி மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் நல்லது அப்படின்னு நான் முயற்சித்தேன். 5 ஆண்டு காலம் போராடினேன். அது ஒரு 90% செய்ய முடியவில்லை, ஒரு 10% செய்திருக்கிறேன். அந்த மனநிறைவு எனக்கு போதுமானது. இன்னைக்கு தமிழ்நாட்டு வேலையிலே நான் சொன்ன டிஎன்பிசி ஊடாக எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. அதை போராடி வாதாடி சண்டை போட்டு பிடிஎல் பாண்டியராஜனுக்கு எனக்கு பெரிய ஒரு வாக்கு போரே நடந்து, அப்போ அதை ஒரு தடுப்பதற்கு ஒரு ஏதுவாக இனி தமிழ்நாட்டு அரசு பதவிகளுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் 40 மதிப்பெண் தமிழில் எடுத்து தேர்ச்சி பெற்றால் தான் வர முடியுன்ற ஒரு சின்ன ஒரு செக் பாயிண்ட். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த சட்டத்தை முதலமைச்சர் உத்தரவிட்டு ரத்து பண்ணல. இந்திய நாட்டை சேர்ந்த எவரும் வரலாம். அவங்க தமிழில் அந்த இன்னைக்கு கூட குஜராத்தியோ ராஜஸ்தானோ உத்தரப்பிரதேசக்காரனோ தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ வந்து அந்த தேர்வில் 40 மதிப்பெண் எடுத்துட்டாங்க, அவன் நாளைக்கு கோட்டாட்சியராக வருவான். ஆனால் தமிழன் போய் வேறு எந்த ஸ்டேட்லேயும் அப்படி ஆக முடியாது, அங்கே சட்டம் இருக்குது. அப்படி ஒரு சட்ட பாதுகாப்பை எல்லாம் செய்யுங்கும் போது தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படி கொதிக்குது ரத்தம். இப்போ அடுத்த 5 ஆண்டு காலம் என்ன செய்ய போறீங்க? இப்போ தேர்தலில் நிற்க போகிறதில்ல தமிழக வாழ்வுரிமை தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலில் நிற்கிறது. வேல்முருகன் ஆகிய நான் இந்த பதவிக்கானவன் அல்ல என்பதற்காக இந்த பதவியை நான், உங்களுக்கு தெரியும், திமுக கொடுக்குற இந்த ஒரு இடமோ இல்லை 2 இடமோ என்பது அது எம்எல்ஏ சீட்டு இல்லை, அது எம்எல்ஏ என்கிற பதவி எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வலுவான இடதுசாரி சக்திகளை கொண்ட ஒரு கூட்டணி தான். அதுவும் நான் எனக்கு கொடுக்குற கடலூர் மாவட்டத்துடைய தொகுதிகள் என்பது எனக்கென்று தனித்து ஒரு 30,000 30,000 வாக்குகள் உள்ள தொகுதிகள் என்பதை நான் ஏற்கனவே நிரூபித்திருக்கிறேன். எனக்கு இன்னும் கூடுதல் ஒரு 10,000 வாக்குகள் இருந்தால் போதும். அது நான் திமுக சேர்ந்தாலும் என்னால் எம்எல்ஏ ஆக முடியும், அதிமுக சேர்ந்தாலும் எம்எல்ஏ முடியும். இல்லை நானும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி நான் எஃபர்ட் போட்டேன்னா நானே கூட சுயேச்சா அந்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு மண்ணுக்கான மக்களுக்காக சமரசமற்று போராடுகின்ற வேல்முருகனை போன்றவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நான் தூக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது, தமிழர் வாழ்வுரிமை எப்படி பறிக்கப்படுகிறது என்பதை குறித்து என் தமிழ் சமூகத்திடம் ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி ஒரு அறிவு பெற்ற ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவுடன் சிந்திக்கக்கூடிய நல்ல ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்க நான் விரும்புகிறேன். ஒரு அரசியலை புரிதல் இல்லாதவர்களுக்கு பின்னால் அணிதிரள்வது. கட்சி தேர்தலை சந்திக்கும் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகள் அப்படியே எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு வருகின்ற போது எனக்கு உன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவர்களை சட்டமன்றத்திற்கு உள்ளே அனுப்புவதற்கான முயற்சிகளில் நான் ஈடுபடுறேன். நாம் தமிழர் உட்பட பல்வேறு அமைப்புகள் இருந்து நிறைய கட்சிகள் நிறைய அமைப்புகள் உங்களோட சேர்ந்தாங்க. கட்சி இன்னும் கொஞ்சம் வலுவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த தருணத்தை பயன்படுத்தி கட்சியை வளர்க்கலாம் அப்படின்றதோட நோக்கம் தான் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதாவது எனக்கு பதவி வேண்டாம் என்பதற்கான நோக்கம் அதுவாக இருக்கலாம். நீங்கள் புரிந்து கொள்வதில் நியாயம் இருக்கிறது. காரணம், சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு அலுவல் காரணமாக என்னால் தமிழ்நாடு முழுக்க பயணித்து இன்னைக்கு அணியாக பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் நாளொரு மணியும் பொழுதொரு வண்ணமும் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை இணைப்புகளையும் நான் என்னுடைய முகநூல் பக்கங்களில் பதிவிடுகிறேன். சில பதிவுகள் என்னால் இட முடியவில்லை. ஆக அவர்களை நான் நகர வாரியா, பேரூராட்சி வாரியா, ஒன்றிய வாரியா, தொகுதி வாரியா, மாவட்ட வாரியா, அந்தந்த அணி நிர்வாகிகள் வாரியா அழைத்து பேசி பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களை நடத்துவதற்கான நேரமின்மை இருக்கிறது. அதனால் என்னை நம்பி என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகை தந்த, நீங்கள் சொன்னது போல் வருகை தந்த பல கட்சியிலிருந்து வருகை தந்த அந்த உறவுகளுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது உள்ளாட்சி பிரதிநிதிகளாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களை அனுப்பி நாம் அழகு பார்ப்போம். நாம் ஒரு 5 ஆண்டு காலம் கட்சியினுடைய கட்டமைப்புக்கு நாம் கவனம் செலுத்துவோம் என்கிற அடிப்படையில் தான் என்னுடைய திட்டமிடல் இருக்கிறது. அதோட பின்னணியில் இப்போ பாமக 2ஆ பிரிந்து இருக்கிறது. ஒரு பக்கம் அன்புமணி தலைமையில் வருவதோ, மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் இருக்கும்போது இந்த தருணத்தில் உங்கள் கட்சியை இன்னும் வலுப்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை தான் காரணமா? இடத்திற்கு நான் உயர்ந்திருக்கிறேன் என்றால் இது நீங்கள் சொன்ன இருவரும் ஒன்றா இருந்த காலத்தில் இருந்தும் சரி, நான் எனக்கு ஏன்னா அந்த குறிப்பிட்ட வன்னிய மக்கள் மட்டும் என் கட்சியில் இல்லை. நான் உலகம் முழுதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் இந்த தமிழ்நாடு என்கிற இந்த நிலம் வாழ வேண்டும் என்பதற்காக இங்கே வாழ்கின்ற அனைத்து மொழி வழி சிறுபான்மை மக்கள் உட்பட அனைவரும் இங்கே நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு இந்த நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு நான் இந்த கட்சியை பதிவு செய்திருக்கிறேன். உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழருடைய வாழ்வுரிமைக்காக நான் குரல் கொடுக்கிறேன். கால்நடைகளுக்காக, நம்முடைய நீர்நிலைகளுக்காக, இயற்கை வளங்களுக்காக, கனிம வளங்களுக்காக, இன்னைக்கு ஆற்று நீரை உறிஞ்சி விற்பதுக்கு எதிராக நான் போராடுகிறேன். மணல் குவாரிகளை இதே தானே நாம் தமிழர்லையும் செஞ்சுட்டு இருக்காங்க. திரு சீமான் அவர்கள் அவருக்கு திரு நாம் தமிழருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு அரசியல் என்பது அவருக்கு முதல் முறை. எனக்கு அப்படி இல்லை. நான் ஒரு 45 ஆண்டு கால அரசியல் எனக்கு நினைவித்திருந்த காலத்திலிருந்து என்னுடைய முன்னித்தியர்கள் இந்த நாட்டுடைய மிக உயர்ந்த பொறுப்புகளை வகித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசியலில், இந்திய அரசியலில் அவர்களெல்லாம் நான் பிறந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக அல்லது என்னுடைய தூரத்து உறவினர்களாக அல்லது என் கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக அவர்களிடம் நான் கற்றுக்கொண்ட அந்த அரசியல் பயிற்சி என்பதும் நான் ஒரு எல்லா நிலைகளிலும்
இருந்து சமாளிக்கக்கூடிய ஒரு அரசியலை கற்றுக்கொண்டவன். உங்களுக்கு சமூக நீதி போராட்டத்தில் மருத்துவர் ஐயாவோடு 4 நூற்றாண்டு காலம், தமிழ்நாடு விடுதலைப்படையோடு ஒரு 10 ஆண்டு காலம், உங்களுக்கு திராவிட இயக்க வரலாற்றோடு பாட்டாளி மக்கள் கட்சி சேருவதற்கு முன்பு அவர்களோடு பயணித்த காலம், தமிழீழ விடுதலை புலிகள் இந்த மண்ணில் வந்து தங்கி ஆயுத பயிற்சி எடுத்துக்கொண்ட அந்த 83 87 வரையில் எம்ஜிஆர் இருந்த வரையிலான இந்த காலங்கள், அப்படி எனக்கு வந்து ஒரு முப்பரிமாண வாழ்க்கை என்னோடு இணைந்தது. அதனால எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும், இடர்பாடுகள் வந்தாலும் அத்தனையும் எதிர்கொண்டு நின்று களமாடக்கூடிய, பணி செய்யக்கூடிய அந்த ஆற்றல், அந்த வலிமை நான் வந்து எனக்கு என்னுடைய பேச்சு தொடங்கிய காலத்திலிருந்து அதை என்னுள் தன்னகத்தில் கொண்டு வாழக்கூடிய ஒருவன். அதனால எந்த நேரத்தில் எந்த அரசியலை எப்படி செய்யணும், எப்படி இந்த கட்சி, இந்த கட்சியினுடைய கொள்கைகளை, இந்த மக்களுக்கான போராட்டங்களை எடுத்து செல்லணும் அப்படின்ற அந்த அடிப்படை அரசியல் எனக்கு புரியும். அதனால நான் அதை புரிந்துதான் ரொம்ப நிதானமாக திட்டமிட்டு என்னுடைய அடியை மிக சரியாக சாதுரியமாக நான் எடுத்து வைக்கிறேன். நன்றி சார். மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்கு.